ஹலோ அச்சீவர்ஸ். நம்ம கியூப் வேல்யூவோட லெக்சர் 2க்கு வந்துட்டோம். வேதிக் மேக்ஸில் இந்த கியூப் வேல்யூஸ் தான் லாஸ்ட் டாபிக். ஓகே, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்று பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு டைப்பு பார்த்தோம். ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒன்னில் எண்ட் ஆணுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். டைப் ஒன் நம்ம பார்த்துட்டோம். ஸ்டார்டிங் வித் ஒன்னுனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அது பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நம்ம ஸ்டார்ட் வித் ஒன்று எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டோம். அந்த 16 அண்ட் 17க்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம டைப் 2க்கு போவோம். ஓகே, எண்டு வித் ஒன், அதுதான் டைப் 2. எண்டு வித் ஒன்னுனா 21, 31 இது மாதிரி எண்டு வித் ஒன். அந்த வேல்யூ ஒன்னில் எண்ட் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ கொஸ்டின் 21. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்று பார்த்துருந்தீங்க, ஐ மீன் லெக்சர் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒன்னில் எண்ட் ஆகிறத எப்படி இது பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுவோம், ஒன்னை செப்பரேட்டாக எழுதுவோம். இது ரிவர்ஸ் பேட்டர்னில் வந்திருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு லெக்சர் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் எப்படி வந்திருக்கும்னா, ஐ மீன் இப்போ 12ன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி வந்திருக்கும், 1. நெக்ஸ்ட் 2 செப்பரேட்டாக வந்திருக்கும், 4 அண்ட் ஐ மீன் 2 ஸ்கொயர் அண்ட் 2 கியூப் அப்படின்னு இப்படி வந்திருக்கும். ரைட் சைடில் வந்திருக்கும். அதே மாதிரி இது லெஃப்ட் சைடில் வரும். ஓகேவா, 1, 2, 2ஓட ஸ்கொயர் அண்ட் 2ஓட கியூப். இதுக்கு ரைட் சைடில் வரும், இதுக்கு லெஃப்ட் சைடில் வரும். 2 ஸ்கொயர் 2 கியூப்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு எழுதின மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னை செப்பரேட்டாக எழுதிடணும். நெக்ஸ்ட் 2வை செப்பரேட்டாக எழுதணும். 2 ஸ்கொயரை செப்பரேட் அண்ட் 2 கியூபை செப்பரேட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற சென்டரில் இருக்கிற ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பை 2 போடணும். போட்டு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 1 அப்படி எழுதிடணும். 4 + 2 6, 4 + 8 12க்கு 2, பேலன்ஸ் 1, 8 + 1 9. ஓகே, ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவுமே ஈஸி தான். ஓகே, 31. இப்போ 31 கொடுத்துருக்காங்க. 31னா என்ன பண்ணுவீங்க, 31 கொடுத்துட்டாங்க. 3 ஸ்கொயரு 3 கியூப். ஓகே, 1 செப்பரேட்டாக எழுதிட்டோம். 3 அண்ட் 3 ஸ்கொயர் 9, 3 கியூப் 27. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் ரெண்டு டிஜிட்டையுமே மல்டிப்ளை பை 2 போடுவோமா. 2 போட்டுட்டோம். 18 அண்ட் 6. ஓகே, இதில் இப்போ ஆட் பண்ணுறது தான் நமக்கு கரெக்டாக பண்ணணும். 1 ஆன்சரில் எழுதிட்டோம். 6 + 3 9 எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் 9 + 18. 9 + 18 பண்ணுறப்ப நமக்கு 27 வரும். ஓகேவா, அந்த 27ல் 7 ஆன்சரில் எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிற 2வை கேரி அவுட் பண்ணணும். கேரி அவுட் பண்ணீங்க அப்படின்னா 27 + 2 என்ன வரும், 29. ஓகே, அதுதான் ஆன்சர். 29 791 இதுதான் ஆன்சர். இப்போ 31 கியூபுக்கு நீங்கள் மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதே மாதிரியான மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். எந்த ஒரு கவர்மெண்ட் ஆப்டிடியூடில் கேட்டிருந்தாலும் சரி, நீங்கள் ஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எதில் கேட்டிருந்தாலுமே நீங்கள் எப்படி எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 51. இப்போ 51க்கு எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்ப்போம். 51 ஸ்கொயர் பண்ணால் 25, கியூப் பண்ணால் 125. ஓகே, கியூப் பண்ணதை 125 எழுதிட்டோம். ஸ்கொயர் பண்ணதை 25 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் 5ன்னு எழுதிட்டோம். 1 செப்பரேட்டாக 1 எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட் 125ஐயும் அப்படியே விட்டுட்டு சென்டரில் இருக்கிற அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பை 2 போடுறோம். வந்துடுச்சு 50, 10ன்னு வந்துடுச்சு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 1 அப்படியே கீழே எழுதிடணும். ஓகே, 5 + 10 15க்கு 5, பேலன்ஸ் 1. பேலன்ஸ் 1 25க்கு மேலே வரும். ஓகே, ஏன்னா பாரோ பண்ணணும். இது ஆட் பண்ணிங்கன்னா 50 வருமா. 15ல் 5 கீழே எழுதிட்டு பேலன்ஸ் 1 நெக்ஸ்ட் டிஜிட்டு கொண்டு போயிடணும். ஓகே, 25 + 50 என்ன வரும்,
75 + 1 76. ஓகே 6 கீழே எழுதிடுறோம். பேலன்ஸ் 7 கேரி ஆகும். 7 கேரி ஆனிச்சுன்னா 132. ஓகே, நம்ம இப்போ 51 வரை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து 91 81க்கு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்துட்டு கால்குலேட்டரில் ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, வரல, புரியல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்லி கொடுக்குறேன். ஓகே, என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லா லிங்க்குமே இருக்குது நம்ம சேனலில். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம டைப் 3 பார்ப்போம். தேங்க்யூ ஸ்குவாட்.